V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது. இதன்படி இன்று முற்பகல் 10 மணியளவில் நாடாளுமன்றம் கூடியது. நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்ததுடன் பிரதமர் ஹருணி அமரசூரியவின் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தார். இன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை முன்வைத்திருந்தார். இதன்படி இன்று முற்பகல் 11:30 மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற திணைக்களத்தில் தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்திருந்தது. அதன்பின் சபை ஒத்திவைப்பு வேளை நடைபெற்றது. அதன் பிற்பாடு ஜனாதிபதி உரை நிகழ்த்தியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் இலங்கை வரலாற்றில் மங்களவாத்தியங்கள் மற்றும் ராணுவ அணிவகுப்புடனே ஜனாதிபதிகள் இதுவரை காலமும் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் 3/2 பெரும்பான்மையுடனான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க எந்தவித ஆர்ப்பாட்டமுமின்றி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தமை சர்வதேசம் உள்ளிட்ட அனைவரையும் வியப்புக்குள்ளாகியிருக்கு. இந்த நிலையில் படைக்கல சோவிதர், பிரதி படைக்கல சோவிதர் மற்றும் உதவி படைக்கல சோவிதர் ஆகியோர் முன் செல்ல சபாநாயகர் மற்றும் செயலாளர் நாயகம் ஆகியோரினால் ஜனாதிபதி நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் அழைத்து வரப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சற்று கொஞ்சம் நேரம் சென்ற பிற்பாடு ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரை முன்வைத்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோடு பிரதமர் ஹரணி அமரசூரியவும் எந்தவித ஒரு ஆடம்பர வரவேற்புகளுமின்றி அவைக்குள் அழைத்து வரப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சபாநாயகர் அசோக ரங்வல்ல மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகன தீர ஆகியோரால் பிரதமர் ஹருணி அமரசூரிய வரவேற்கப்பட்டார். எந்தவித வாகன பவனியுமின்றி மரியாதை அணிவகுப்புகள் எதுக்குமின்றி மிக எளிமையான முறையில் பிரதமர் அவைக்குள் வரவேற்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரை இங்க நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதுல பல விடயங்களை அவர் சொல்லியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதேவேளை எதிர்வரும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் குறை நிரப்பு பிரேரணை எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு சேவையாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார். அதுடன் வரவு செலவு திட்டங்கள் ஊடாக அஸ்வசும நலம்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்றும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் சனிக்கிழமை அதாவது 23ஆம் தேதி கைச்சாத்திடப்படும் என்று சொல்லியிருந்தார். இருதரப்பு கடன் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. பிரதான கடன் வழங்குனர் நாடுகளுடன் பிரத்யேக ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்திடப்படும். நாணய நிதியத்துடனான செயற்திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். கருத்தாட்ட திட்டத்துக்காக விசேட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படும். சிறந்த மாற்றத்துக்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதை போன்று சமூக கட்டமைப்பு மாற்றமும் பெற வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருந்தார். தம் மீது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். தேர்தலில் ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் என்றே நான் கருதுகிறேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறினார். தற்சமய நாடாளுமன்றத்தில் ஆற்றி வந்த உரை தமது கொள்கை பிரகடன உரையும் போது ஜனாதிபதி இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தார். எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு பொறுப்பு கூறுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த தருணத்தில் இருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் இனவாத அரசியலுக்கு மீண்டும் நமது நாட்டில் இடமில்லை எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியேற்றது. ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் நாடாளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார். நாடாளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்று இந்த நாடாளுமன்ற மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அனுகுமார் திசாநாயக்கவின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டிருந்த இந்த வேளையில் இவ்வளவு விடயங்களையும் அவர் சொல்லியிருந்தார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் முற்பகல் ஆரம்பமாகியிருந்த நிலையில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க சபாநாயகர் மற்றும் செயலாளர் நாயகம் ஆகியோரால்
சம்பிரதாயபூர்வமாக அவர் அழைத்து வரப்பட்டு அதன் பிற்பாடு அவருடைய கொள்கை விளக்க உரை இங்கு இடம்பெற்றிருந்தது என்பதை நாம் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாடாளுமன்ற கன்னி அமர்வு தற்போது இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல விடயங்கள் நடைபெறப் போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்து இவர்கள் எவ்வாறு ஓடப்போகின்றார்கள், எவ்வாறு இருக்கைகள் அமரப்போகின்றது என்பதையெல்லாம் மற்றொரு பதவியினூடாக சந்திப்போம். வணக்கம்.